வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் பால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், கசகசா 6 ஸ்பூன் அல்லது 50 கிராம், தேங்காய் அரை மூடி, சர்க்கரை 1 கப், மைதா மாவு 4 கப். ஃபஸ்ட்டு பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய வைக்க போகிறோம். இது காஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேனில் கசகசாவை வறுக்க போகிறோம். சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப வறுத்திங்கன்னா தீஞ்சிரும், கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ மெயின் திங் இது தான். சிம்மில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அரை முடி தேங்காவையும் இந்த வறுத்த கசகசாவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் காஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கசகசாவையும் தேங்காவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துருவோம். நம்மளோட 1 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு நம்மளோட பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப் மாவு எடுத்துக்கிறேன், அதாவது 1/4 கிலோ. ஆனால் இந்த பாலுக்கு அரை கிலோ மாவு கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பூரிக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக பூரிக்கு பிசைகிற மாதிரி நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரி மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பூரியை திரட்டி சுட்டு எடுத்துடலாம். ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. இதை திரட்டுறதுக்கு ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்ட போகிறோம். யூஸ்வலாக பூரிக்கு கொஞ்சம் திக்காக திரட்டி எடுத்துப்போம். ஆனால் பால் பூரிக்கு நல்லா மெலிசாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மெலிசாக திரட்டியாச்சு. நம்ம பூரி சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேனில் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண பால். ஏன்னா பூரி சுட்ட உடனே நம்ம இதில் டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த பூரி அகலத்துக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துருவோம். ஆஸ் யூஷுவல் பொரிக்கிற மாதிரி தான். இந்த பூரி நடுவில் ஃபுல்லாக உப்பி வரும்ல, அந்த மாதிரி உப்பக்கூடாது. அதனால தான் நான் மெலிசா திரட்ட சொன்னேன். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துடலாம். பூரி நல்லா வெந்துடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து பாலில் டிப் பண்ண போகிறேன். மாதிரி ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நல்லா டிப் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா அது ஃபுல்லாக முங்கி எடுக்கணும். இப்போ அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கிட்டு வரலாம். ஒன்று எடுத்து வச்சதும் கொஞ்சம் பால் மேலே ஊற்றுங்க, ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி பாலில் டிப் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதை எப்படி சர்வ் பண்ணலான்றதை காமிக்கிறேன் நான். இது நல்லா ஊறிடுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம செய்கிறோம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பூரி இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பால் நிறைய நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். அந்த பாலை இது மேலே ஊற்ற போகிறோம். நம்மளோட பால் பூரி ரெடி ஆகிடுச்சு.
இதில் காமனான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கசகசா வறுக்கிறதுல லைட்டாக தீஞ்சிடலாம். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வேறு எதுவுமே தப்பாக போகாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.